எத்தனை பேர் இந்த நாளில் சந்தோஷமா வந்திருக்கிற சொல்லுகிற பிள்ளைகளை கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே என்ற பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா? ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். சேர்ந்து பாடுவோம். சொன்னால் போதுமே, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே மகிழான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும். இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும். மாறிடும், இந்துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், இந்துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். தண்ணீர் மாறிடும், இந்துக்கம் மாறிடும், தண்ணீர் மாறிடும், இந்துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வியாதிகள் வறுமையெல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். வியாதிகள் வறுமையெல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். தண்ணீர் மாறிடும், இந்துக்கம் மாறிடும், தண்ணீர் மாறிடும், இந்துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீ ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. இந்த வார்த்தை உம் வார்த்தையிலே, உம் வார்த்தையிலே, உம் வார்த்தையிலே, உம் வார்த்தையிலே, உம் வார்த்தையிலே எல்லாமே சந்தோஷம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை
வாழ்க்கையெல்லாம் நிறைவாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஹalleluya ஹalleluya. சொன்ன சொல்லி காப்பாற்றும் தெய்வம் உண்மையன்றி யாரும் இல்லை என்ற பாடலில் சேர்ந்து கரங்களும் சாமத்தில் தேவன் நாம் மகிமைப்படுவோமா? சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மையன்றி யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடு இல்லை. நீ சொல்லி அவராத புயல் ஒன்றும் மாற்றவில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மையன்றி யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடு இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்று மாற்றவில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. வாய்ச்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்று. வாய்ச்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்று. நான் மறந்திடும் வாய்க்காரன் வருபவரே. நான் மறந்திடும் மறுபுறி தோன்றும் வாய்க்காரன் வருபவரே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றும் அவரை போல என்னுடைய யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடு இல்லை. நீ சொல்லி அவரான புயல் ஒன்று மாற்றவில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிட மாட்டேன் என்று. சொன்னதை செய்யும் அளவு கைவிட மாட்டேன் என்று. இந்த இயேசுவை இயேசுவினாக்கி தேசத்தின் தலையாக்கி. இந்த இயேசுவை இயேசுவினாக்கி தேசத்தின் தலையாக்கி. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மையன்றி யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடு இல்லை. நீ சொல்லி
அமராது புயலொன்று பார்த்ததில்லை நீ சொல்லி கேளாது சூழ்நிலை எதுவும் இல்லை ஆராதனை 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 சொன்ன சொல்லை தெய்வம் உமரன்றி யாரும் இல்லை நீ சொல்லி அமராது புயல் வந்து பார்த்ததில்லை நீ சொல்லி கேளாது சூழ்நிலை எதுவும் இல்லை ஆராதனை 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 இயேசுவுக்கே ஆராதனை 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 பாடல் புரியுமாய் நம்மளோடு கிடைக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? Thank you brothers and sisters. நல்லா அப்படியே எழுந்திருப்போம். ஒரு சங்கீத பகுதிக்கு மேலே கடந்து செல்வோம். நமக்கு இருக்கிற அருமையான சகரியா அமல்ராஜ் அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 8ஆம் சங்கீதம் மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? சங்கீதம் தாவீதின் சங்கீதம் 8 சங்கீதம் 8 எங்கள் ஆண்டவர் ஆடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையாயிருக்கிறது. அவர் ஒருமைப்பட்டவர்களாய் 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் நிறுத்தி வாசிப்போம். மனுஷனை நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகனை தேவன் அவரது மாசம் செலுத்துவோமா? நிறைய தேவ செய்திக்கு நிறைய கடந்து செல்வம் நடந்த பாசம் தேவ செய்திகள் கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. சந்தோஷமாக தங்களை விட்டு அழிய செல்லும் பார்க்கலாம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வார்த்தையில் தேவன் உங்களோடு பேசும்படியா ஏசாயா 45:11 வாசிங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வருங்காலங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். இன்றைய தினத்தில் இந்த வார்த்தையை குறித்து ரொம்ப ஆழமாய் கர்த்தருக்குள்ள உறவாய் வசனப்படி வாழ்றவங்களாய் விசுவாசத்துல வாழ்றவங்களாய் அவருக்குள்ள கழி விடுறவங்க அவருடைய பேர் வாழ்றவங்க பிரயாசப்படுறவங்க வாஞ்சிக்கிறவங்க பரிசுத்தமாக இருக்கிறவங்க இவர்கள் தான் வரும் காரியங்கள் எல்லாத்தையும் எப்படி நடக்கும் எப்படி செய்ய நடக்க போதும் எந்த ஒரு விஷயத்தையும் என்கிட்ட கேளுங்க. நான் உங்களை உருவாக்கினவர் யாரு? தேவன் தாயின் கர்ப்பத்தின் கையிலிருந்தே அவர் உருவாக்கி நம்மளுக்கு ஒரு திட்டம் நோக்கம் எங்க மகிமைப்படணும் எங்க பயன்படுத்தணும் எங்க பிள்ளையை கொண்டு போகணும் அவருடைய கருத்துக்களை நமக்கு தந்துடணும். என் பிள்ளைகளை குறித்து அப்ப என்ன செய்ய கருத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடுங்க. அவ்வளவு உரிமையா சொல்றாரு, என்ன கேளுங்க நான் உங்களுக்கு கொடுக்குறேன், எனக்கு கட்டளையிடுங்க. எந்த யார் சொல்ல முடியும்? என்னோட அதிகாரி கூட சொல்ல முடியாது இல்லையா? அப்படிதான் இருந்தாங்க கர்த்தருடைய பிள்ளை. என் கருத்தின் கிரியை கட்டளையிடுங்க. 8ஆம் சங்கீதத்தில் 8 என்ன வாசிக்கிறோம், அது ஈக்குவலான வசனம்.
6ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். இது எவ்வளவு பாருங்க அருமையான தேவன். கரத்தின் கிரியின் மேல ஆளுகை தந்து நம்ம எல்லாமே எங்க பூமியில ஆண்டு கொள்ளலாம், அனுபவிக்கலாம். ஆனா அது நீங்க அவர் கரத்துக்குள்ள இருக்கணும். கரத்துக்குள்ள இருந்து கரத்தை அடங்கி இருக்கணும். ஏற்கனவே கரத்தை குறித்து நான் எடுத்திருக்கேன். இல்லைன்னா அவரும் நம்மளை பிடிச்சிக்கணும், நாம அவரை பிடிச்சிக்கொள்ளணும். கரத்தை நாம கூட சில இடத்துல விட்டுருவோம். ஆனா அவர் நம்ம அவர் கரத்துக்குள்ளே கரத்தின் கிரியின் மேல அதிகாரி. எல்லாம் அவருடைய கரத்தின் கிரியில் தான். சந்திரனா இருக்கட்டும், சூரியனா இருக்கட்டும், நிலவா இருக்கட்டும், எல்லாமே இல்லையா, காற்றா இருக்கட்டும், கடலா இருக்கட்டும், எல்லாம் அவருடைய படைப்பு பார்த்தீங்கன்னால படைத்தார். அதிகாரியா இருக்கிறேன். எனக்கு கட்டளை இல்லை, மனுஷன் உண்டாக்கியதும் அவருதான். நீங்க கேளுங்க, இடத்துல கேளுங்க, என்ன வரும் காரியங்கள் குறித்து இடத்துல கேளுங்க. ஆளுகை தந்திருக்கிறார். ஆளுகை பார்க்க முடியாம நமக்குள்ளே குறைவு, சரியில்லை, பரிசுத்தம் இல்லை, விசுவாசம் இல்லை, வைராக்கியம் இல்லை, தகுதி இல்லை, இந்த பாவம் செய்யறேன், இதை விட முடியலையே, எனக்கு கேட்கப்படுமா அப்படின்ற சரியா நிறைய குற்ற உணர்வு, அவிசுவாசம், சரியான அர்ப்பணிப்பு, அறிக்கையிடுதல், மனந்திருந்தா இல்லைன்னா தேவனுக்குள்ள உறவு, பரிசுத்த வாழ்க்கை வராது. சகலத்தையும் ஆளுமை ஆண்டவர் கொடுத்துட்டார். 6ஆம் எடுத்துக்கோங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 27, 28 வாசித்தீங்கன்னா இல்லையா, சகலத்தையும் ஆண்டு கொள்ளும்படி கொடுத்துட்டார் ஆண்டவர். எல்லாமே ஆதாம் ஏவாள் எல்லாம் உனக்கு கீழ்படுத்திட்டேன், எல்லாமே உனக்காக தான். அவர் படிச்சது எல்லாமே நமக்கு அனுபவிக்கும்படி. கருத்துப்பிள்ளைகளே, ஆண்டு அனுபவிங்க இல்லையா. அவங்க ஆண்டோட சத்தத்தை கேட்காதனால தோர்ந்து விட்டு தோர்த்தார்கள். ஏவாள் வஞ்சித்தது பிசாசு, வஞ்சனையாய் ஏவாளை வஞ்சித்து ஆதாமுக்கு கொடுத்து ஆண்டோட சத்தத்தை விட்டு விலகி மறைத்து கொண்டார்கள். சுகமாய் ஆனந்த நல்லா வாழ்றவங்கள தோர்த்தப்பட்டு விட்டு தோர்த்தப்பட்டாங்க. இந்த சம்பவம் தெரியறதுனா முக்கியமாக சொல்றேன். இப்படிலாம் நம்ம இருக்கிறோமான்னு பாருங்க, எடுத்து படிக்கிற நேரம் ஆகும். அவர் சத்தத்துக்கு சரியான செவி கொடுத்தாதான். ஒளிந்து கொண்டேன், ஏன் ஒளிந்து கொண்டோம்? போக முடியல. தைரியம் ஆட்ட சுந்தரம், ஆனா தைரியம் ஆட்ட சுந்தரம் போக முடியல. தைரியமா கிருபாசனத்துல சேர கடவும். சரியான பற்றி கொள்வதில்லை, நீதி இல்லை, உண்மை இல்லை. இந்த குற்றம் செஞ்சுட்டேன், பாவம் செய்துட்டேன் தெரியுது, ஆண்டவர் சத்தத்துக்கு கீழ்படியாம போயிட்டேன்னு தெரியுது. அதனால சாபத்தை ஆண்டவரால் கோபத்தினால தப்பிக்கப்பட்டவளாயினார்கள். கொடுத்ததை அனுபவிக்க முடியல, ஆளுகையா இருக்க முடியல, ஆண்டோட உள்ளாவி சந்தோஷமா இருக்க முடியல. அதே நோவா பாத்தீங்கன்னா 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, அவர் சொன்னபடியே கட்டளையின்படி செய்தார். இதுக்கு நோவா பிழை உண்டு பண்ணி எச்சரிக்கை போகிறது, அழிக்க போகிறேன், ஜனத்தினால் அழிக்க போகிறேன், உன் குடும்பத்தை இறக்கத்தின் நிமித்தம் அந்த குடும்பத்தை ஆண்டவர் கையை பிடித்து இழுத்து வந்து விட்டார் பாருங்க, அந்த அழிவிலிருந்து. கட்டளையின்படி அவர் சொன்ன பிரகாரம் நடந்ததுனால அந்த குடும்பம் காக்கப்பட்டது. கட்டளை பிள்ளைகளே, ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கார், நிறைய காரியங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது கீழ்ப்படிறது கிடையாது, நடக்கிறது கிடையாது, சும்மா இல்ல, ஆண்டவர் சேவிக்கிறது, பரிசுத்தரை ஆராதிக்கிறோம் இல்லையா, மற்ற விக்கிரகங்களை வணங்குறோம், அறியாத ஜனங்கள் மாதிரி அல்ல, சத்தியத்தை தெரிந்திருந்தும் அநேக அடின்னு சொல்லப்பட்டு கட்டளை கோபத்துக்கு ஆளாகக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோவா அதனாலதான் காக்கப்பட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, ஜாக்கிரதையா இருக்கணும். பொழுதியோ ஆராதனையிலையோ அசப்ட் பண்ணக்கூடாது. நேற்று தினத்துல பாருங்க, நல்ல மாதிரி நடந்தது. ஆண்டு விழாவோட அந்த அவங்க ஜாய்ஸ் ஃபங்க்ஷன், அவங்க தம்பியோட மனைவி அந்த ஃபங்க்ஷனுக்கு இருந்துட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த ஃபங்க்ஷன் முக்கியத்துவம் கொடுக்காம ஆண்டு விழாக்கு இருந்துட்டு போனாங்க. அதுவும் ரொம்ப நன்றி சொல்லணும், நாம ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அடுத்ததாய் வாசிங்க, அதுக்கு அடுத்ததாய் மார்க்ல 3ஆம் அதிகாரம் 13, 14, 15 வாசிங்க. மார்க் 3ஆம் அதிகாரம். எடுத்து வாசிங்க. தாம் அவர்களை அனுப்பவும். 14, 15
குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்களை அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். இது ஏற்கனவே சொன்னேன். ஏன் நமக்கு பிசாசு கிரியைகளுக்கு வியாதிகளுக்கு பயப்படுறோம்? இதனால ஏற்பட்டது அதிகாரமுடையவர்களாய் தமது சித்தத்தை நிறைவேற்றுவர்களாய் தம்மோடு கூட இருக்கும்படியாய் ஏற்படுத்தினார். பயிற்சி கொடுக்கிறார், அனுப்பி வைக்கிறார், 2 பேரை அனுப்பி வைக்கிறார். ஆண்டவரே நாம பிசாசுகளை துரத்தணும் ஆண்டவரே வந்து சொல்றாங்க சீஷர்கள். ஆவில கலி கொண்டார் ஆண்டவர். இதனுடைய பிள்ளைகளே சகல விதமான வியாதிகளும் பிசாசுகளை துரத்தும்படி சுகமாக்கும்படி அவங்களை ஏற்படுத்துகிறார். அதிகாரமுடையவர் நான் சகல அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்க நாமத்தினால செய்ய முடியும். விசுவாசிக்கிறவர்களா நடக்கிற அடையாளங்கள் ஆவன. எங்களால் மட்டுமல்ல, விசுவாசித்தால் இன்னும் பெரிய காரியங்களை செய்வார், மகிமையான காரியங்களை செய்வார். ஆனா சொல்லியிருக்கிறார், சொன்னா சொன்னது சொல்லும்படியே செய்கிற தேவனாயிருக்கிறார். பார்த்தீங்கன்னா சொன்னது காலத்தினால நிறைவேற்ற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 28 கூட பார்த்தீங்கன்னா 19, 20 வாசித்தீங்கன்னா கடைசியா இந்த சுவிசேஷம் முடியும் போது சீஷர்களுக்கு சொல்றார் ஆண்டவர், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் ஆமென். எவ்வளவு ஒரு காரியங்கள் நம்மளோடு கூட இருந்து இதாக்கும். அவங்கள ஞானஸ்நானம் சுவிசேஷம் சொல்லுங்க, விடுதலை கொடுங்க, அவங்கள ரட்சிங்க. இதெல்லாம் எவ்வளவு காரியங்கள் இதை கை கொள்ளும்போது அவங்களுக்கு கட்டளையிடுங்க. நாங்களோடு இருக்கிறேன். அதனாலதான் அப்பெல்லாம் அவ்வளவா மகிமையான பலமான காரியங்கள் பரவிட்டு எங்கேயும் சுவிசேஷம் பரவிட்டு, ஆனா சத்துரு நல்லா நுழைஞ்சிட்டு எடுத்துக்கிறான். அது மேற்கொள்ள முடியாம, அதை முறியடிக்க முடியாம, அது எதிர்த்து நிற்க முடியாம நிறைய தேவனுடைய பிள்ளைங்க சரியானபடி பலப்படலனா முடியாது, சத்தியத்தின்படி இல்லைனா முடியாது, உபவாசித்து காத்திருந்தா முடியாது, தேவ சொன்னதுல காத்திருந்து எல்லா பலத்தையும் பெற்றுக்கொள்ளனா முடியாது. தந்திரமான ஏற்கனவே இந்த தந்திரமானதில் ஒரு தான் எடுத்துக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை அதிகாரமுடையவராய் என் நாமத்தினால் அநேகரை ஞானஸ்நானம் கொடுத்து ரட்சிப்புகளை நடத்தி சுவிசேஷம் சொல்லுங்க. எப்போதுமே கர்த்தருடைய நாமத்தை கொடுத்து உங்களுக்கு செய்த நன்மையா இருப்பவங்க செய்தாலே போதும். அதுதான் மகிமைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நாங்களோட கூட இருக்கிறேன், முடிவு பரிந்தும் இருப்பேன். அப்ப இருந்தால் இப்ப இல்லைன்னு சொல்லாதீங்க. கட்டளை எடுக்கிறார் ஆண்டவர். இது செய்யறோமா? அது அப்படியே சீஷர்கள் செய்தார். மறித்தார். வலிமையான காரியங்களும் செய்தாங்க, வல்லமையான காரியங்களும் செய்தாங்க. நீ அதை தொடர்ந்து பார்க்கலாம். வாசிங்க வெளிப்படுத்தல் 2:26 பார்த்தீங்கன்னா, நான் பிதாவின் மூலமாக ஜெயம் கொண்டது போல நீங்களும் ஜெயம் பெற்றவர்களாய் எல்லாவற்றிலும் மாம்சத்தை ஜெயம் கொள்ளணும், சுயத்தை ஜெயம் கொள்ளணும், இச்சையில ஜெயம் கொள்ளணும், சுற்றிக்கிற சத்துருவின் காரியங்களை ஜெயம் கொள்ளணும், நமக்கு ரொம்ப காரியத்தை ஜெயம் எடுக்கணும். 2:26 வெளிப்படுத்தல். என்ன அருமையான தேவன்! ஜாதியின் மேல் அதிகாரம் கொடுப்பேன், முடிவு பரிந்தும் கிரியை ஆரம்பித்திருப்பாங்க, போயிருக்கவே மாட்டாங்க, மங்கி போயிடுவாங்க. அனல்லாம் இல்லை. வரங்களை குறித்து அனல் மூட்டி எழுப்பு கட்டளை. நாளை இன்னும் கூட தாகமா இருக்கு. எவ்வளவு காலங்கள் கடந்து போச்சு, வயசாகி போச்சேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். இன்னும் அடுத்த பண்ணலையே. அப்பெல்லாம் எவ்வளவு தடைகளும் குழப்பம் பிரச்சனையுமா இருந்தது. காலங்கள் வீணா போச்சு, இப்படிலாம் வருத்தப்பட்ட நாட்கள் உண்டு. ஆவில ஆனலால் இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அவங்கதான் எல்லாத்தையும் மேற்கொண்டு ஜெயம் பெறுவர்களா இருப்பாங்க. விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அடிப்படைய விசுவாசம் வேணும். ஜபத்துல விசுவாசம் வேணும், வார்த்தையில விசுவாசம் வேணும், அவர் சொல்றதுல விசுவாசம் வேணும். விசுவாசத்தோட ஆண்டவரை தேடணும். இதெல்லாம் இல்லாதனாலதான் ஏதோ வந்துட்டு போனோம், உட்கார்ந்துட்டு போனோம். வந்தா இந்த ஆசீர்வாதம் பிரச்சனைக்கு தேவைக்காக மட்டும் அப்படி இருக்கவே கூடாது. கர்த்தருடைய ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வளரவே முடியாது. நீங்க யோசுவா காலத்துக்கு பாத்தீங்கன்னா, யோசுவா 10:8 பாத்தீங்கன்னா, யோசுவா 8:10 கிபியோனின் மனுஷர்கள்
யோசுவாவிடத்துல வந்து மோசே ஆரோனிடத்துல இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன், யோசுவாவே நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த யுத்தங்களின் சண்டைகளை பாருங்க, ஆண்டவர் அப்படிலாம் அற்புதங்கள் செய்தார். கர்த்தரின் கிரியை மேல அதிகாரி கட்டளையிடுகிற பிள்ளைகளாக இருந்தார்கள். அது அப்படி செய்தார் ஆண்டவர். வாசிங்க. யோசுவா 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 18. அருமையான பிரச்சனை எல்லாம் கடவுள்கிட்ட சொல்லிட்டு யுத்தம் செய்கிறார். முன்னால் நிற்பதில்லை, நான் பார்த்துக்கிறேன். இந்த ரகசியம் புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. கண்டிஷனா கஷ்டமா இருக்குல்ல. அதுக்கு வாங்க, வீடுகளுக்கு வாங்க, கூப்பிடுறோம். ஆண்டவர் விரும்புறாருமா, எங்க விசுவாசத்தை விரும்புவோம், பரிசுத்தத்தை விரும்புவோம், ஆராதிக்கும் கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் இப்படி வளர்ச்சி விரும்பலன்னு தெரியல, தேவனை ஆராதிக்க துதிக்கிறது ஏன் விருப்பம் இல்லைன்னு தெரியல. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க யோசுவா கிட்ட. அடுத்த 13-14 வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்ட மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். உங்களுக்காக யுத்தம் பண்ணணும்னா பாருங்க, ஆண்டவர் கல்மழை, கல்லை மேலிருந்து வீசி கல்மழையினால் அவரே யுத்தம் செய்ய இறங்கினார். அப்புறம் பாருங்க, அப்படியே தரித்து நின்றது. வாயின் வார்த்தை அங்கீகரிப்பார். நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா உன் வார்த்தையின்படி உனக்காக கடவுள், உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுள். யோசுவா அதனால ஒரு வார்த்தையின்படி அப்படியே கர்த்தர் செய்தாராம் பாருங்க. நீ அவருடைய படைப்பு சொன்னா அப்படியே கேட்கும். அவர் சொல்லாத ஒரு கட்டளை இருக்கும், அவர் அதைத்தான் நிற்கும். அவர் சொன்னா கேட்கும். மனுஷன் தான் கீழ்ப்படிய மாட்டாராம். சுயநலம், பெருமை, உலக இச்சி, தின்பம், இச்சை, ஆணவம், அகந்த, மேட்டிமை, இதுதான் சந்தோஷம். அறியாத ஜனங்க செய்யலாம், வேற என்ன தெரியாத ஜனங்க செய்யலாம், ஞானஸ்தானம் சத்தியத்தை தெரியும் சமையல் இல்லாதவங்க செய்யலாம். அது விட்டுவாரம், காணாத ஒரு போல விட்டுவாரம். அறிந்திருந்தும் மகிமைப்படுத்தாமல் சோதரியாமலும் இருந்தா கர்த்தர் கேட்பார், விட்டுவார். கேடானது விட்டுவார்னு சொல்றார் ஆண்டவர். ஜாக்கிரதையா இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவாவின் சொல் கேட்க அப்படியே ஒரு பகல் முழுதும் அப்படியே நின்றுதான் பாருங்க, சூரியன் மறையாமல். அவ்வளவு அருமையானவர், நமக்காக யாவற்றையும் செய்வேன்னு சொன்னவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் என் கரத்தின் கீழுக்கு கட்டளையிடுவேன் ஆண்டவர் சொல்றார். தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 38 வாசித்தீங்கன்னா 6, 7, 8 பார்த்தீங்கன்னா எசேக்கியேலின் ஜெபம், கண்ணீரின் ஜெபம் அடிக்கடி சொல்லுவேன். நீ மறுத்துருவா, உன் வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்து. அழுது, மிகவும் அழுது ஆண்டவருடைய பார்வைக்கு, அதனால அவருடைய பார்வைக்கு நலமானது செய்யணும். அவர் பார்த்துட்டு இருக்கான்னு பயம் இருக்கணும். நீ யாரும் பார்க்கலன்னு செய்யக்கூடாது. எல்லா இடத்துலயும் இருப்பார். அவர் என்ன பண்ற, என்ன சிந்திக்கிற, என்ன யோசிக்கிற, என்ன செய்யற, எதுவுமே ஆண்டவருக்கு மறைவானது இல்லை. ஒரு பார்வைக்கு நாளமானது செய்த என்பதை நினைத்து பாரும். ஒப்புக்கொண்டார். மருத்துவர் சொன்ன உடனே 15 வருஷம் உடனே கூட்டி கொடுக்கிறார். நீ மறைக்க மாட்டேன். ஏன் நம்ம சரியான ஆண்டோட சண்டை போடலாம். ஆனா எந்த காலத்துல நான் சரியில்லை, எந்த காலத்துல நமக்கு உண்மையா இல்லை, எந்த காலத்துல நான் கீழ்ப்படியில. தேவனுடைய பிள்ளைகளே, அதனால எல்லா காலத்திலும் என்ன செய்யணும்? கீழ்ப்படிய சேக்கலின் ஜெபத்துக்கு ஒட்டனே பதில். அது பாருங்க, இது ஒரு அடையாளத்தை ஆண்டவர் சொல்றாரு. வாசிங்க. நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரிய ராஜாவின் கைக்கு தப்பிவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன். இது ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை இறங்கின சாயையை 10 பாகை பின்னிட்டு திருப்புவேன் என்றார்.
தாம் சொன்ன இந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்வார் என்பதற்கு இது கர்த்தரால் உனக்கு அடையாளமாய் இருக்கும் என்று ஒரு சொல் என்றார். மனுஷனிட எப்படி பேசுற ஒரு ஊழியக்காரர்கிட்ட பின்னிட்டு திரும்பி செய்கிறார். நம்ம மேல எவ்வளவு அக்கறையோட தெரியுமா? அதை ருசிக்க தெரியல உங்களுக்கு. அவருடைய அளவிட முடியாத கிருபை அன்பையும் மாசற்ற அன்பை ருசிக்க தெரியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ மறைக்கிற மரணத்தை நான் விரும்புறேன்றார் ஆண்டவர். மனதில் நாம் நல்லா இருக்கணும் தான் அவர் சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன் சொல்லப்பட்டிருக்க. கர்த்தருடைய பிள்ளைகளே ஜாக்கிரதையா இருக்கு. அடுத்ததாய் வாசிக்கலாம். யோவான் 12 அதே ஏசாயா 43:7 வாசிருங்க. 43:7 நான் மகிமைப்படும்படி உங்களை உருவாக்கினேன். 43:7 ஏசாயாவில் அதிலே வாசிங்க. எல்லாம் உங்களை உருவாக்கி உங்களை பூமியில வைத்து உங்களை ஆசீர்வாதமா வைத்து உங்களை இழுத்து உங்களுக்கு எல்லா காரியத்தை செய்து சபையில வைத்து உங்களுக்கு போதித்து ஏன் உங்களுக்கு வேலைலாம் செய்யறாரு? 43:7 வாசிங்க. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். என்ன சொல்லப்பட்டிருக்கு? உன் மூலமா மகிமைப்படதான் கர்த்தர் இதை செய்கிறார். இதுக்காக தான் உங்களை உருவாக்கிறார். இவ்வளவு மாதிரி எல்லாம் இது போதும், சந்தோஷமா போதும், நான் நல்லா இருந்தா போதும். உன்னால உங்க குடும்பத்தையாவது கற்றுக்குள்ள நடத்து. கூடிய மட்டும் ரட்சிப்புள்ள நடத்து. அங்கேயாவது கர்த்தர் உள்ளாவி வாசம் பண்ணி குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிட தேவன் வல்லவராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளியே சுவிசேஷம் கூட ஊழியர்கள் கூட செய்ய வேணாம். முதல்ல உன் குடும்பத்துக்குள்ள கொண்டு வா. நான் மகிமைப்படும்படி இதுக்காக தான் நான் உருவாக்கினேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 12 வாசிங்கன்னா 42, 43 மட்டும் வாசிங்க. யோவான் 12 43 பாத்தீங்கன்னா தேவனால் வருகிற மகிமையை விரும்புறது இல்லை. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த கட்சிக்காரங்களா இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், தன்னை புகழணும், தன்னை மேன்மையா நினைக்கணும், தன்னை பெருமையா நினைக்கணும், தன்னை வாழ்த்தணும், தன்னை பற்றியே பெருமையா பேசிப்பாங்க. மற்றவங்க நம்மளை மகிமைப்படுத்தணும், உயர்த்தணும், அது அவங்களுக்கு சந்தோஷம். தேவனை உயர்த்துறது இல்லை. வாசிங்க. அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். இதுதான் விரும்பினார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மளை மகிமைப்படுறாரா, சந்தோஷப்படுறாரா, அவருடைய பாத்திரமா இருக்கிறோமா, அவர் உகந்த பிள்ளைகளா இருக்கிறோமா, அவருக்கு பிரியமான பிள்ளைகளா இருக்கிறோமா, இதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கறது கிடையாது. உலக காரியங்களிலேயே இருக்கிறது. முதல்ல குடும்பத்துல கொண்டு வரது கிடையாது. மனைவி கணவர் மனைவிக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள அந்த உறவு ஐக்கியம் அன்பு சந்தோஷம் சமாதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கேதான் ஆண்டவர் வாசம் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவங்க கேட்க மாட்டாங்க, என்ன செய்ய மாட்டாங்க, என்ன சொல்ல மாட்டாங்க. என் கணவர் எப்படி இருந்தார், நான் போராடின கண்ணீர் வச்சு நான் தான் உங்களுக்கு சாட்சியா சொல்ல முடியும். ரொம்ப கோபம் எதுவுமே மறுபடியும் சொல்றேன், என்னதான் உங்களுக்கு சாட்சியா சொல்ல முடியும். நிச்சயமா கர்த்தர் சந்திப்பார். உங்கள் கற்புள்ள நடையை பார்த்து, உங்கள் பக்தியை பார்த்து, உங்க பிள்ளைகளா இருக்கலாம், உங்க கணவரா இருக்கலாம், நிச்சயமா மறந்து விடுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியா நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க? கர்த்தருடைய பிள்ளைகள் அப்போஸ்தலர் வாசிக்கலாம் 9ஆம் அதிகாரத்துல 40-41 பாத்தீங்கன்னா பேதுருவை கொண்டு பேதுரு மறுதலித்தாரு. கூடவே இருந்த சீஷர்கள். ஆனா அவங்களை கொண்டு கர்த்தர் இதே காரியங்களை அதிகாரம் உடையவர்களாய் இயேசுவின் நாமத்தினால என்னிலும் பெரிய காரியங்களை செய்வார், மகிமையான காரியங்களை செய்வார் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறுது. பேதுரு கொண்டு பலத்த காரியங்களை செய்தார். இறந்து போன அந்த குழந்தையை தூக்கி எடுத்தார், தப்பித்தாலே எழுந்துன்னு சொன்னார். செய்யலையா? அந்த மனிதருக்கு மாற்றம் போன பேதுரு கொண்டு கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யலையா? ஏன் நம்ம கொண்டு செய்ய மாட்டாரா? இதுதான் ஆண்டவரின் கரத்தின் கிரியைக்கு கட்டளையிடுங்க. அப்படியே கை கொண்டார்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க. முடிவு புரிந்து இருப்பேன். பழைய ஏற்பாட்டிலும் அல்ல, புதிய ஏற்பாட்டிலும் கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. வாசிங்க 9:42-40 வாசிங்க. பேதுரு எல்லோரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி தேசத்தின் புறம்பாய் திரும்பி தபித்தாலே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன்னிறுத்தினான். எவ்வளவு அருமையான தேவன்!
மரித்தவர்களுக்கு உயிரோடு எழுப்புகிற தேவன். விசேஷங்களுக்கு கூட அவ்வளவு வல்லமையான மகிமையான ஒரு கண்ணு மட்டுமல்ல, விசுவாசிக்கிறவர்களாக நடக்கிற அடையாளங்களா நீங்களே அதற்கு அதிகாரம் பண்ணி அப்புறப்படுத்தி செவிக்கணும். அசுத்த கிரிகளை ஒன்றும் இல்லை. காரணம் முடிச்ச பிறகு ஆர்சி அங்கே மற்றவங்களாம் வந்திருக்காங்க. என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஃபோட்டோவுக்கு கீழே படைப்பாங்க இல்லையா. உடனே நாங்கள் ஜபத்துக்கு போகும்போது 2 பேரும் இது செய்யக்கூடாதுமா, இந்த செய்யலாம், இது செய்யக்கூடாது, அவங்களுக்கு புரிய மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இதை விட்டு பிரிந்து அசுத்தமான தொடாது இருந்தாதாம்மா அவங்க வீட்டில் இருக்கும். அவங்க வீட்டில் ஏற்கனவே மறுத்தது அந்த ஆவிதான் அமுங்கிச்சு பிடிச்சிச்சு, அதுதான் பண்ணிடுச்சு, ஏதோ பண்ணுது. பண்ணாம என்ன பண்ணும், முழுமையா கத்துக்குள்ள வராம வந்து படைக்கிறாங்க. இதுதான் அந்த கிளிகள் தான் தாக்கும். அசுத்தமானதை தொடாதங்கள், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழுது, அவங்களை பிரியப்பட்டு வாழுது. தேவனுக்கு பிரியமா வாழ்றதே கிடையாது. எல்லாம் வேணாம், அதை வெறுக்கிறதை குறித்து எடுத்து அருவருப்பான காரியங்களை செய்யாது, அருவருப்புகளை உங்களுக்கு அகற்றுங்கன்னு சொன்ன, அசுத்தமானதை தொடாதீங்கன்னு சொல்லப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த எல்லையை விட்டு அந்த வீட்டை விட்டு போகாது. சொல்லுவான், அவங்க பிடிச்சிச்சு, அவங்க தம்பி வந்துட்டாங்க, அண்ணன் வந்துட்டாங்க. அப்ப என்ன தேவனுடைய பிள்ளைங்க வந்து ஆராதிக்கிறீங்க, நல்ல சத்தியத்தை கேட்கறீங்க, ஏன் இப்படி இருக்கீங்க? நல்ல இவையெல்லாம் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இதனாலதான் நம்ம ஆளுகை பண்ணாம பிசாசு நம்மளை ஆளுகை பண்ணணும். அவருடைய ஆளுகைக்குள்ள அவருடைய கருத்துக்குள்ள நம்ம கொடுத்துடணும். அப்பதான் நீங்க கட்டளையிட்டா நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை வாசிங்க, அடுத்ததை வாசிக்கலாம். அதுல அப்போஸ்தலர் பாத்தீங்கன்னா 2ல பாத்தீங்கன்னா 6, 7 பாத்தீங்கன்னா பிறவி சப்பானி, பிறவிலே சப்பானி அவனை பேதுரும் யோவானும் எழுப்பினார்கள். எனக்கு வெள்ளையும் போடுறோம் இல்ல, கர்த்தருடைய நாமத்தில் இயேசு நாமத்தில் எழுந்து நட. அவர் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால செய்ய ஏன் உரிமை இல்லை, அதிகாரம் இல்லை, அன்பு இல்லை, கீழ்ப்படுதல் இல்லை, விசுவாசம் இல்லை, வைராக்கியம் இல்லை, நடக்குமா நடக்காதான்றது சந்தேகம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் அவர் நாமத்தினால செய்த கிரியை. இருக்கலாம், இயேசு செய்த மாதிரியே செய்தார்கள். அவர் உருவாக்கின ஜனத்தின் மேல அதிகாரம் செலுத்தினார்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் எழுந்து நட. சித்தத்தை நிறைவேற்றுவீங்க, அவரோடு கூட இருக்கும்படி அவர் நம்மளை வைத்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம். அதே யாத்திரையாகவும் 14, 16 பாத்தீங்கன்னா கடலை செங்கோல் நீட்டு கோலை நீட்டு ஈஸ்வர ஜனங்களை வழிநடத்தும் போது கடல் யார் படைச்சது? அந்த படைச்சது தானே. கோலை நீட்டு செங்கோலை நீட்டு 2ஆக பிறந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளை வழிநடத்தும்படி மதிலாய் நின்றது. அவருடைய படைப்புல அதிகாரம் செலுத்தும்படி. மோசே வீட்டில் எங்க உண்மையுள்ளவன் முகமுகமா என்னோட பேசுறான். என்னுடைய பிள்ளைகளை அதிகமா தேவசமத்தில் காத்திருந்த மோசே அவரை கொண்டு அத்தனை 6 சனங்களை வழிநடத்து 10 வாழைகளை கொடுத்துதான் பிள்ளைகளை ஆராதிக்க விடமாட்டான்ட்டு எல்லாரையும் பாதிச்சார். ராஜா முதல் கொண்டு அவர்கள் முதல் கொண்டு லட்சம் பிள்ளைகளை அடிச்சார். கட்டு கோபத்துக்கு ஆளாக யாரையும் பார்க்க மாட்டார். கிடையாது ஆண்டு இப்பொழுங்க அப்பொழுங்க யாரும் பார்க்க மாட்டார். ஆண்டு சமூகத்தில் கட்டுரை பிள்ளைகளே தயவு இறக்கம் திருவிழா பண்ணிடாதீங்க. செங்கோலை நீட்ட அந்த வாசனம் வாசிங்க. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வட்டாந்தரையே நடந்து போவார்கள். எவ்வளவு வல்லமுள்ள தேவன் அப்படியே நின்றுதான் கர்த்தர் அவங்களுக்காக துணை நின்று யுத்தம் செய்கிறார். சொல்லுவாங்க. அதுல 8, 19 பாத்தீங்கன்னா இது தேவனுடைய விரல். பயங்கரமா இருக்கு, பயப்படுறாங்க எல்லாரும். நீங்க பயங்கரமானவரை சேவித்து பயபக்தியா சேவித்தாதான் முடியும். உங்களுக்காக யுத்தம் செய்வார், உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார், உங்கள் வாயின் வார்த்தையில அங்கீகரிப்பார்.
உங்க செய்கை ஆண்டவர் பின்பற்றுறதுல, ஆண்டவர் கட்டளைப்படி வாழ்றதுல இருந்தாதாமா முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பயம் உண்டாயிடுச்சு. தேவனுடைய பிள்ளைகளே, வாசிங்க எபேசியர் 2:10. எபேசியர் 2:10. எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். எவ்வளவு அருமையானவர்! நற்கிரியை செய்கிறது சிருஷ்டி, அதுக்காக தான் சிருஷ்டித்தார். தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். விருப்பத்தின் செய்கை நம்மை உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். நல்ல உற்சாகம் இருப்பாங்க, அப்படி எங்க இருப்பாங்க காண முடியும். அவர் செய்கை நமக்குள்ள செய்கையை கொண்டு வருகிறார். நற்கிரியை தொடங்கினவர் முடிவு கொண்டும் நடத்துவார். நம்ம மூலமா செய்ய விரும்புகிறார், நம்ம மூலமா விடுவிக்க விரும்புகிறார், நம்ம மூலமா ரட்சிக்க விரும்புகிறார், நம்ம மூலமா அநேகரை ஆறுதல் படுத்த விரும்புகிறார், அநேகரை கற்றுக்களை வழி நடத்த விரும்புகிறார், நம்ம மூலமா மகிமைப்பட விரும்புகிறார். இதெல்லாம் ஒப்பு கொடுக்கிறது இல்லை, அவருடைய கருத்துல தரது கிடையாது, ஒப்பு கொடுக்கிறது கிடையாது, மகிமைப்படும்படி விரும்புறது கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளே, அதனால அவர் கருத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிட முடியல. அப்படியே கட்ட செய்தார் பாருங்க. மோசேக்கு பலத்த காரியங்களை செய்தார், அவ்வளவு பெரிய வழி நடத்தும்படி. மோசே அவனுக்கு உண்மையா இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே பாருங்க, 1 ராஜாக்கள் 17 எலியாவை கொண்டு பஞ்ச காலத்துல இல்லையா, அந்த நாட்டில் ராஜாங்களை ஒழிந்துக்கோ, உன்னை போஷிக்கும்படி காகத்துக்கு கட்டளையிடுகிறேன். ஏன் ஒழித்து கொள்ளும்போது என்ன செய்ய சாப்பாடு அக்கறை உள்ளவர் காகம் செய்யுமாங்க. மறுபடியும் சாதாரணமா நினைக்கிறோம், ஏன்னா அது கீழ்ப்படும். காற்றா இருக்கட்டும், கடலா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அவர் படைப்பா இருக்கட்டும், வாயினால செய்து கருத்தினால எல்லாத்தையும் முடித்த தேவன் சொன்னா கீழ்ப்படி. மனுஷன் தான் கீழ்ப்படிய மாட்டான். சொன்னபடியே செய்து உன்னை போஷிக்கும்படி காகத்துக்கு கட்டளையிடுகிறேன். படிங்க அந்த வசனத்தை. 1 ராஜாக்கள் 17:4 வாசிங்க. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு. எப்படி கட்டளையிடாம கட்டளையிட அதை கீழ்ப்படுது காகங்கள். நாம் அதை கட்டளையை கீழ்ப்படுவது கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளே, இதுதாங்க வளர்ச்சி. இதுதான் வளரக்கூடாதபடி இப்படிதான் இருக்கீங்க. எப்படிலாம் எளிய கொண்டு பலத்த காரியங்களை செய்து பாருங்க. அடுத்தது அதே கூட வாசிக்கிறான். 9ஆம் வசனத்தை வாசிங்க. உன்னை போஷிக்கும்படி விதவைக்கு கட்டளையிட்டார். முன்னமே ஆயத்தம் பண்ணிட்டார், முன்னமே தயார் பண்ணிட்டார். ஊழியக்காரருக்கு தெரியும், ஆண்டவர் பேசிட்டார். ஆனா அந்த விதவைக்கு தெரியாது. நான் உன்னை ஆயத்தம் பண்ணிட்டேன். செய்தது முதல்ல குடும்பமான கொடுப்போமா? நம்ம பசியா இருக்க குடும்பம் ஒண்ணுதான் இருக்கு, அதை முதல்ல எனக்கு கொண்டு வா. கணம் பண்ணி கொடுத்ததால அந்த வீட்டுல பஞ்சம் போச்சு. பஞ்ச நாட்கள்ல ஊழியக்கார ஆசீர்வாதத்தினால கொடுத்ததுனாலதான் விருத்தி ஆயிடுச்சு. பஞ்சம் தீரும் மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனங்களை போய் படிச்சு பாரு. ஊழியக்காரங்கனால அவ்வளவு தீர்க்கதரிசனம், அவ்வளவு கணம் பண்ணவங்க இப்ப இருக்க ரொம்ப நீர்ச்சாரம். அவங்களுக்கு பாக்குறது இவங்க ரொம்ப பசுவான் மாதிரி, நம்ம இன்னும் சரியா நடக்கிற மாதிரி. மற்றவங்களுக்கு குற்றவாளியத்திட்ட நீ யாரு கேட்கிறாங்க? யாருமே நம்ம குற்றம் சொல்லக்கூடாது. நாம எப்படி இருக்கிறோம்? கடைசி நாட்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், வஞ்சிக்கப்பட்டவர்கள், ஏமாற்றப்படுவர்கள், கைவிடப்பட்டவர்கள், கட்டாவே கூப்பிட்டா கூட உங்களை அறியேன்னு சொல்ற காலங்கள், கொடிய காலமான இடங்கள். உன்னை போஷிக்கும்படி ஒண்ணுமே சொல்ல உடனே கொடுத்துட்டாங்க பாருங்க. அது எதையுமே அதனாலதான் அன்பா சந்தோஷமா மனப்பூர்வமா மகிழ்ச்சியா செய்யணும்னு வெள்ளிக்கிழமை எடுத்தேன். எதையுமே சந்தோஷமா செய்யணும், அதுக்கேற்ற பலன் உண்டு, நிச்சயமாய் உண்டு. அதனால அந்த குடும்பத்துல ஆசீர்வாதம் வந்ததா இல்லையா ஊழியக்காரர் கொடுத்ததுனால? தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலதான் முதல்ல இந்த ஒரு சில காரியங்களை ஊழியக்கார் எப்படி இருக்கீங்க, சபைக்கு எப்படி இருக்கீங்க, ஊழியக்காரர்கிட்ட எப்படி இருக்கீங்க, அதனாலதான் இந்த காரியத்தை சொன்னேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா சொல்லி வசனங்களை முடிக்கிறேன். 133 1ஆம் வசனம். இது சகோதரர் ஒருமித்து வாசம். அதனாலதான் இந்த ஐக்கியத்தை சொல்றோம். எத்தனை நன்மை, எத்தனை இன்பம்.
அங்கதான் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுறான்னு சொல்றாரு. முதல்ல கணவர் மனைவிக்குள்ள கொண்டு வாங்க, அம்மா பிள்ளைங்களுக்குள்ள கொண்டு வாங்க, குடும்பத்துக்குள்ள ஐக்கியத்தை கொண்டு வாங்க. நேசிக்கலான்னு பரவாயில்ல, கனம் பண்ணலான்னு பரவாயில்ல, அர்த்தம் பண்ணினாலும் பரவாயில்ல, வெறுத்தாலும் பரவாயில்ல, கீழ்ப்படிலான்னு பரவாயில்ல, நீங்க செய்யறதை செய்துக்கிட்டே இருக்கணும். சமாதானத்தை விரும்புங்க, ஐக்கியத்தை விரும்புங்க, அன்பை விரும்புங்க. ஆண்டு அதை தான் விரும்புறார். அங்கதான் கடைசியா 3ஆம் வசனத்தை வாசிங்க. எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இதுதாங்க ஆசீர்வாதம் ஜீவனையும் என்றென்றைக்கும் கட்டளையிடுவார். அந்த ஒருமன ஆவியை ரொம்ப விரும்புவார் ஆண்டவர். நிறைய குடும்பங்கள்ல இல்ல, கணவர் மனைவிக்குள்ள இல்ல, அம்மா பிள்ளைங்களுக்குள்ள இல்ல. மற்றவங்க எப்படி இருக்கீங்களோ குடும்பத்துல முதல்ல கொண்டு வாங்க தயவு செய்து. இல்லைன்னா சாபம், கர்த்தருடைய கோபம் இருக்கும். ஐக்கியம் ரொம்ப முக்கியம். பொறுத்துக்கோங்க. அவர் முடியல, அவர் திருந்தாத கணவரா இருக்கலாம் இல்லையா, கீழ்ப்படியாத கணவரா இருக்கலாம், சத்தியம் தெரியாத கணவரா இருக்கலாம், துதிக்க விருப்பம் இல்லாதவரா இருக்கலாம், வேதத்தை படிக்காதவரா இருக்கலாம், நல்ல செபிக்காதவரா இருக்கலாம். அவங்களெல்லாம் மனைவியானவள் தான் அதிகமாய் கொண்டு வரணும். கணவர் கருத்துக்குள்ள வளர்ந்தா கூட மனைவி நிறைய காரியங்கள்ல கீழ்ப்படினா கூட கணவர் உங்களிடம் பங்கு இருக்கு. ஒரே சரீரம். அதனால்தான் மணவாளன் மணவாட்டி சபைக்கு ஒப்பிட்டு பேசிருக்கு. ஜாக்கிரதையா இருக்கணும், கரைதிரை இல்லாமல். அந்த கசப்பு விரோத பகைகள் இருந்தா அங்க கிரியை நடக்காது, அற்புதம் நடக்காது, அதிசயம் செய்ய மாட்டார், ஜெபத்துக்கு பதில் இருக்காது. அதனாலதான் ஒருமனப்பட்டு இருக்கும் போது அங்கதான் ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் கட்டளையிடுகிறேன் ஆண்டவர் சொல்றேன். இதை விரும்புங்க. முதலாவது கர்த்தருக்குள்ள கொண்டு வாங்க, ஐக்கியத்தை விரும்புங்க. ஏன் இப்படி இருக்கீங்க கேளுங்க, இப்படி இருக்காதீங்க, ஏன் எங்கள்கிட்ட மறைக்கிறீங்க சொல்லுங்க, ஜெபிக்கலாம், கவலைப்படாதீங்க, நான் ஜெபம் பண்றேன். ஒருவருக்கு ஒருவர் தேர்ச்சி, ஒருவருக்கு பக்தி உண்டாகி முதல்ல குடும்பத்துல கொண்டு வாங்க. அப்போதாங்க ஆசீர்வாதத்தின் கட்டளையிடுறேன். கட்டளையிடுறேன், ஆசீர்வாதம் இல்லைன்னா கேள். குறைபாடு இருந்தா உங்கள்கிட்ட தான் குறை. ஒருவர் பேர் ஒருவர் குறைபாடு உண்டா கிறிஸ்து மன்னிப்பது போல மன்னிக்கிற குணம் ரொம்ப முக்கியம். மன்னிக்கிற சுபாவம். மனப்பூர்வமா மன்னிக்கல, நானும் மன்னிக்க மாட்டேன். உன் பாவங்களையும் உன் அக்கிரமங்களையும் மீறுதலையோ ஜெபத்துக்கு பதில் வராது, ஆசீர்வாதம் தடப்பட்டு போயிடும். அதுதான் ஆண்டவருடைய கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடுங்க. உருவாக்கினோருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, ஒரு கரத்தின் கிரி நாம தான் ஒரு கரத்துல தந்து ஆண்டவரே மகிமைப்படும். என் குடும்பமா இருக்கட்டும், நான் எப்படி இருக்கேன், என் கணவருக்கு எப்படி இருக்கேன், என் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கேன், ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில எப்படி இருக்கேன், நீ எல்லா இடத்துலயும் இருக்கணும். இன்னும் நிறைய ஊழியங்களுக்குலாம் என்ன எப்படி இருக்கீங்க பாருங்க. ஒரு சபை வளர்ச்சி காரணம் நீங்க தான். தூணா இருக்கணும், ஊழியக்காருக்கு உறுதுணையா இருக்கணும். அப்பதான் நீங்க வளருவீங்க. நிச்சயமா சொல்றேன், பலிபீடத்தை சொல்றேன். இது பலிபீடமா, பலியிடுகிற இடம், நம்மளை அர்ப்பணிக்கிற இடம். ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தரை தத்து வரும்போது ஆண்டவர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் கட்டளையிட தேவன் வல்லவராக. தேவன் தாமின் வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. மூடுவோமா? தேவன் பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படி எங்களை வானத்துக்கு நிறைய ஏறெடுப்போமா? எல்லாரும் ஒரு விசேஷித்த ஜெபம். பலவீனத்தோட காணப்படுகிறதான பிள்ளைகள், யாருக்கெல்லாம் எங்க பலவீனம் இருக்கோ அங்கெல்லாம் உங்கள் வலது கைகளை வைங்க. பலவீனம் எங்க இருக்கோ அங்கெல்லாம் உங்களுடைய கைகளை வைத்துக் கொள்ளுங்க. தேவன் சுகமளிக்கிற தேவன். இல்ல பாஸ்டர் எனக்கு உடம்பு ஃபுல்லாவே சோர்வாகுன்னா உச்சந்தலை மேல கை வச்சுக்கோங்க. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் தேவனுடைய பிரசனமாளுகை செய்யும்படியா, பலவீனப்படுத்துகிற ஆவியெல்லாம் தேவன் எடுத்து போடும்படியா, எல்லா பலவீனங்களை தேவன் மாற்றும்படியாக, சரீரங்களில் காணப்பட்டதான எல்லா அவயவங்களிலும் தேவன் ஒன்றும் வீணாய் உங்கள் பரிசுத்தத்திற்கு கெடுதல் உண்டாகாதபடிக்கு தேவ பரிசுத்தப்படுத்தும்படியாக, எல்லா நாட்டின் நரம்புகளிலும் தேவனுடைய ரத்தம் பாயும்படியாக, எல்லாரும் உங்கள் தலைகள் மேல கைகளை வைத்திருக்கிறவர்கள், உங்கள் அவயங்கள் மேல கைகளை வைத்திருக்கிறவர்கள், எங்கெல்லாம் பலவீனம் இருக்கோ, எங்கெல்லாம் சுகவீனம் இருக்கோ, எங்கெல்லாம் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறதோ எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வாதமாய் இந்த வாரத்தில் அற்புதமாய் நடத்தும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, பலவீனப்படுத்துகிற ஆவிக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளிடத்தில் காணப்படுவதான சோர்வுகள், வியாதி படுக்கைகள், பலவீனங்கள், போராட்டமான வாழ்க்கைகள், ஆண்டவரே சரீர ஒவ்வாமைகளை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். சுகமளிக்கிற தேவன் நீர், பரம வைத்தியர் நீர்,
நீர் ஒருவரே எங்களுக்கு ஆண்டவரே சுகத்தை கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசம் உள்ள ஜெபம். பிரியாளிகளை ரட்சிக்கும் சொன்ன வார்த்தையின் பிரகாரம், விடுதலையாக்கும் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த பாகத்துல கைகளை வைத்திருக்கிறார்களோ, எந்த இடத்துல கைகளை வைத்திருக்கிறார்களோ அந்த இடத்துல உங்களுடைய ரத்தம் பாய்வதாக, உங்களுடைய வல்லமை இறங்குவதாக, பரத்திலிருந்து இறங்குவதாக. இப்போதே பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுவீராக. விடுதலை உண்டாகட்டும். சாட்சியோடு நிற்க கிருபை பாராட்டு. விளைவினெல்லாம் மாறட்டும் ராஜா. தெய்வீக சுகம் ஒவ்வொரு பிள்ளைகளோட கடந்து செல்ல கிருபை தான். நீரை ஆசீர்வதி. மீட்பரே சுமல ஜெபங்களின் நல்ல பிதாவே, சேர்ந்து சொல்லுவோமா? நத்துமாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் இன்றும் மீண்டும் சதா காலம் நம் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு 3 அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க மக்கள். இப்போ எவ்வளோ ஏமாத்துறீங்களே. இந்த அல்லேலூயா எப்பவுமே சொல்லலாம்ல. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விட்டு